அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரக்கூடிய சித்திரை மாதத்துல கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு அனைவருடைய நட்சத்திரம் வாரியா நல்ல நாட்களை தான் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கிய குறிப்பு, நீங்க தேர்ந்தெடுக்கும் நாள்ல குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரமும் பொருந்தி இருக்கிறது விசேஷம். கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தி இருக்கிறது மிகவும் உத்தமம். முக்கியமான விஷயம், கிழக்கு திசையில வெள்ளி உதயத்துல இருக்கிறதுனால ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது 18/8/2023 ஜூலை 4 அதாவது 4/7/2024 வரைக்கும் மேற்கு தலைவாசல் உள்ள புது வீட்டுக்கு, புது கடைக்கு, புது அலுவலகத்துக்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. கணபதி ஹோமம்ங்கிறது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்யாம ஹோமம் வளர்த்து செய்யறது. கிரகப்பிரவேசம்ங்கிறது வாஸ்து பூஜை, பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்யறது. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 15, 2024 திங்கட்கிழமை வளர்பிறை சப்தமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்துல பிரம்ம முகூர்த்த வேளையில சுக்கிரஹோரை நேரத்துல மீன லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது, பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 21, 2024 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதியில உத்திரம் நட்சத்திரத்துல அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரையிலான காலகட்டத்துல சுக்கிரஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தா, பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், மிருகசிரீஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 22, 2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதியில ஹஸ்தம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்துல பிரம்ம முகூர்த்த வேளையில சுக்கிர புதஹோரை நேரத்துல மீன லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது, அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், மிருகசிரீஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 26, 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை துவித்தியை திதியில அனுஷம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல அதிகாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்துல, அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில மீன லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது, மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், மிருகசிரீஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இப்போ அடுத்த தேதியை பார்க்கலாம்.
நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி, அதாவது மே 3, 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை தசமி திதியில சதயம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்துல காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரையிலான காலகட்டத்துல சுக்கிர புத ஹோரை நேரத்துல ரிஷப லக்னத்துல கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், மிருகசிரீஷம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இந்த தினத்துல கிரகப்பிரவேசம் செய்துக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.